எப்படியோ ஒரு வழியாக யமுனா அண்ட் நிவின் இந்த திருமணத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. இந்த திருமணத்தை நடத்தியே தீர்வேன்னு எப்போ ஹீரோயின்னு சொன்னாங்களோ அப்போவே நமக்கு தெரியும் இந்த திருமணம் நடக்க தான் போகுதுன்னு. கடைசி நிமிஷத்தை நின்றுடுமோ, கட்டாய கல்யாணம் அவங்களே புரிஞ்சுப்பாங்களோ, சரியான முடிவாக யமுனாவுடைய மனசை மாற்றி அப்படி ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் தேவையில்லைன்னா அந்த கேரக்டரே கட் ஆஃப் பண்ணி விட்டுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு கல்யாணத்தை பண்ணி கூட்டு வந்து இவர் இன்னமும் காதலோடு தன்னுடைய மனைவியுடைய அக்காவை பார்க்குறாதுங்கிறதுலாம் கொடுமையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு மோசமான ட்விஸ்ட்டுகள்லாம் நடந்ததுக்கு பிறகு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிவின் இவங்கள பழிவாங்கணும் அப்படின்னு மனசை நினச்சா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம வாழ்க்கையை அழிச்சிட்டானுங்க, இவனுங்க மட்டும் என்ன ஒழுங்கா, இவனுங்கெல்லாம் செஞ்சதெல்லாம் சரியில்லையா. அதுவும் முக்கியமாக இந்த விஜய் இப்போ எல்லாத்துக்கும் ஏதோ பாஸ் மாதிரி, எல்லாத்துக்கும் ஏதோ ஹீரோ மாதிரி எல்லாத்தையும் நான் தான் தீர்த்து வச்சேன் செஞ்சு வச்சேங்கிற மாதிரி பேசுகிறதும், அத்தைன்னு சொல்லிட்டு உரிமையோடு காவேரியோட அம்மாட்ட பேசுகிறதெல்லாம் பார்க்க கண்டிப்பாக ஒரு கோபமாகி எல்லாரும் முன்னாடி இவனுங்க மட்டும் நான் ரொம்ப ஒழுங்கெல்லாம் கிடையாது, உங்கள் பொண்ணு காவேரி நர்மதாவுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறேன், நமக்கு ஒரு நல்ல வீடு வேணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் ஒரு பொண்ணுகிட்ட போய் எந்த ஒரு மனுஷனாச்சும் நான் காசு தரேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பாங்களா? அந்த மாதிரி கேட்டால் தான் விஜய், அதனால தான் கல்யாணமே நடந்துச்சு. இது ஒரு கான்ட்ராக்ட் திருமணம். நீங்கள் நினச்சது காதலில் விழுந்தாங்க கல்யாணம் பண்ணாங்கலாம் கிடையாது. ரெண்டு பேருக்கு ஒருத்தர் பிடிக்காமலே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் நடந்த உண்மை அப்படின்னு மட்டும் போட்டு உடச்சா பெரிய ஷாக் ஆகிடும் கண்டிப்பாக சாரதா. கல்யாணத்துக்காக பணத்துக்காக என் பிள்ளை உன்னை கட்டிக்கிட்டா, பணத்துக்காக கட்டிக்க சொல்லி கேட்டியா, நீ எல்லாம் என்ன மனுஷன் இங்கே கேட்குறதும், விஜயுடைய தாத்தா பாட்டி கோவப்படுறதும், இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கங்கா பலார்னு காவேரியை விட்டு பணத்துக்காகவே கல்யாணம் பண்ணியா. நர்மதா வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு நமக்கு 1000 வழி இருந்துச்சு, பணத்துக்காகவே ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவங்க கூட ஒரு 9 மாதம் கொடுத்துன்னு இருந்திருக்க அப்படின்னா அது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் அப்படின்லாம் பேச ஆரம்பிக்க. இப்போ அவங்களுக்குள்ள காதல் இருந்தாலும் அந்த காதலை ரெண்டு பேரும் பரிமாறிக்கவே இல்லை, ரெண்டு பேரும் ஓப்பனாக சொல்லிக்கவே இல்லை. அதனால இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த ஒரு காரணமாக வச்சு அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. பிரித்து இவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியாக வீட்டுக்கு கூட்டு வந்து விஜயோடைய பாட்டி இதெல்லாம் அப்படி ஒருத்தி வேணாம்னு கூட்டு போக, இந்த பக்கம் கங்காவும் இவங்க எல்லாரும் சேர்ந்து நான் வீட்டை விட்டே காலி பண்ணிட்டு போகலான்னு சாரதாலேருந்து எல்லாம் கூட்டு வரேன்னு பல திருப்பங்கள் நடக்கலாம். நிவினுடைய கல்யாணம் அதுக்கான ஆரம்ப புள்ளியாக இருக்க போதா, இல்லை இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழித்து வெண்ணிலாங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்தப்பறம் தான் ட்விஸ்ட் வரப்போதாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கதை எப்படி போகுது? இந்த நிவின் இதுக்கப்புறம் யமுனா மேரேஜ் நடந்தது சரியா தப்பாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.